SS Music proudly presents Vijay Antony in Tana Senda Kootam, powered by Bharat Khadi Hair Oil. என் கூந்தல் என் அழகு. சிச்சுவேஷன்னால ஒன்றா இருக்கிறது. இப்போ நானும் என் ஒய்ஃப் எல்லாம் இருக்கோம்ல, அது மாதிரி. பாப்பா, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். ஆனா பார்த்த அடுத்த நிமிஷம் உன்னை அப்படியே தூக்கி நான் வந்து 70s கிட், அவர் 80s. எங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? Sir, of course sir. நான் என்ன பண்ணணும்? பெஞ்சிங் பண்ணணும்னா என்னப்பா? இந்த வளைஞ்சு ஆடுவீங்களா பாம்பாட்டம் மாதிரி, அந்த ஒரே ஸ்டெப் மட்டும் போடுங்களேன் எங்களுக்காக. தேடி சேர்த்ததில்ல என்ன சார், ஜாலியா இருக்கா உங்களுக்கு? ரொம்ப ஜாலியாக இருக்கு. ரொம்ப ஜாலியா. அவர் பார்த்தவொன்னே எனக்கு ஒரு கேள்வி. கண்டிப்பா சார், நீங்க கேட்கலாம் சார். அந்த சீன் கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களா? அந்த சீன் எனக்கு என்னோட ஃபேவரட் சீன். போலாம் சார். சரி, மறந்துட்டேன். பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. பாப்பா, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். ஆனா பார்த்த அடுத்த நிமிஷம் உன்னை அப்படியே தூக்கி இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் டிவில பாத்துக்கங்க. அதை இந்த ஜென்சி டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கா? இப்ப இந்த பூமர், பெஞ்சிங், சிச்சுவேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப். இது சிச்சுவேஷன்ஷிப் தெரியும், தெரியும்ல. பெஞ்சிங் தெரியாது. அது என்ன டெக்னாலஜி? பெஞ்சிங்னா அவங்க சொன்னது பாய் பெஸ்ட் தான். வெயிட்டிங்ல பெஞ்ச்ல இருப்பாரு அவரு. இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா அவர் போனக்கு அப்புறம் அந்த பெஞ்ச்ல இருக்கிறவர் வந்து இம்ப்ரூவ்மென்ட் ஆகி லவரா மாதிரி ப்ரோமோட் ஆயிருவாரு. அந்த பெஞ்சிங்னு சொல்றாங்க. நல்ல டைம் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார், போட்லயே இருப்பார். இப்போ எங்களுக்கு நான் வந்து 70s கிட், அவர் 80s. எங்களுக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? சார், ஆஃப் கோர்ஸ் சார். இப்போ வந்து அது 2Kக்கு மட்டுமே ஆன ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் பெஞ்சிங் பண்ணலாம். நான் என்ன பண்ணணும்? பெஞ்சிங் பண்ணணும்னா 2K கிட்ஸ்ட அந்த அட்வைஸ் நம்ம கேட்டா நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்கப்பா, ஒரு ஆங்கரா SS Music சார்பா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். சார், நம்ம இத ஆஃப் ஸ்கிரீன் பேசிக்கலாம் சார். சரி, ஓகே. என்னப்பா கேக்குறீங்க? வைஃப் கிட்ட கேட்கணும்ன்றாங்க. சோ எஸ், கமிங் பேக் டு குரு. நீங்க 2K வாட் 90s-ஆ? நான் ஜஸ்ட் கிட் தாங்க. கிட். நான் 90s-ம் கிடையாது, 2K-ம் கிடையாது, மிடிலியா? எதுவுமே கிடையாது. நான் குழந்தை, அவ்வளவுதான். பேசுறது எதுவுமே எனக்கு புரியல, அதுதான் உண்மை. ஸோ அதனால நான் வந்து, ஏன்னா ஒய்ஃப் பக்கத்துலயே இருக்காங்க, அதான் இவங்க தான் ஒரு ஒய்ஃப், அதனால வந்து ஒரு குழந்தையாயிட்டார். அதனால அவங்க தான் எனக்கு பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க சொல்லி தான் எனக்கு கத்துக் கொடுக்குறாங்க, வேற எதுவும். அதான் நான் ரொம்ப என்னடா ரொம்ப குவைட்டாவே இருக்காங்களே, ஓப்பன் அப்பே ஆகலே அப்படின்னு பார்த்தேன். பக்கத்துலயே ஒய்ஃப் இருந்தாங்கன்னா கஷ்டம் தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சொல்லுங்க, நீங்க படத்துல வந்து 2K-வா 90s-ஆ? படத்துல ரெண்டு பேருமே 2K கிட்ஸ்க்கு தான். அது நாங்க வந்து யங்கர் லவ்விங் 2K 90s அந்த மாதிரி இல்லாம யங்கர் ஜெனரேஷன், ஒரு ஓல்டர் ஜெனரேஷன் லவ் நாங்க எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது தான். அதுவும் ஓல்டர் ஜெனரேஷன்ல இருந்து வரவங்க யங்கர் ஜெனரேஷன் எப்படி பாக்குறாங்க, அந்த ஜெனரேஷன் கேப் பத்தி தான் இந்த எங்களோட கேரக்டர்ஸ் ஜெனரலா இந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்போம். நாங்களும் எல்லாம் ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான். ஓகே, சோ இந்த 2K ஜெனரேஷன் லவ் பத்தின பெர்ஸ்பெக்டிவ் ரியல் லைஃப்ல உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நடுவுல பிட்வீன் 90s அண்ட் 2K ஐ வுட் சே. பட் நான் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கிறது வந்து 90s தான் எனக்கு. ஸோ ஓல்ட் சோல் இன் அ நியூ ஏஜ் பாடி மாதிரி. பட் எனக்கு ரெண்டு சைடுமே புரியுது. அண்ட் நான் ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து யங்கரா இருக்கிறதுனால எனக்கு அவங்களோட கஷ்டங்களும் புரியுது, இந்த கஷ்டங்களும் புரியுது. இவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் பேஷண்டா இருக்கலாம், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அவங்க யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்காகவும் நம்ம யோசிக்கலாம், அவ்வளவுதான். So I think that's my perspective. Okay, very nice, actually very very well said. ஷா சார், உங்களுக்கான கேள்விதான் இது. நான் வந்து பட்டுன்னு ஜென்சி டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவேன். உங்களுடைய புரிதலின் படி அது என்ன அப்படின்ற விளக்கம் நீங்க சொல்லணும். ஓகேவா? டன். கேஷுவல்ஸ். நான் சோஷியல் மீடியாலே கிடையாது. சரி, சோஷியல் மீடியா வார்த்தையும் கிடையாது. கேஷுவல்ஸ் ஜெனரலா எல்லாரும் கேஷுவலா இருக்கலாம். கேஷுவல் அதானா? அது மாதிரி தானே? அதே கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு கேஷுவலா இருந்தாங்கன்னா தெரியல. சார், உங்க யாருக்காவது கேஷுவல்ஸ்னா என்ன தெரியுமா? I mean, like they're just dating casual, nothing serious, like no strings attached அந்த மாதிரி போல. I guess. Yeah. சும்மா கேஷுவலா டேட் பண்றாங்க, அதான் கேஷுவல். ஓ, டேட்டா? டேட். ஓகே சார், டேட்டிங்னா என்ன சார்? எனக்கு நிறைய மீனிங் வரும் டேட்டிங்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க டேட்டிங்னா என்ன? டேட்னா ரெண்டு பேர் சேர்ந்து வெளியில போறது, ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு டீசெண்டா சொல்லுவீங்க. பழகுறது, வாங்க பழகலாம், பழகுறது. ஸோ அது டேட்.
ஓகே. சிச்சுவேஷன்ஷிப் சிச்சுவேஷன்னால ஒன்றா இருக்கிறது. இப்போ நானும் என் ஒய்ஃப் எல்லாம் இருக்கோம்ல, அது மாதிரி. இதை நான் எதிர்பார்க்கவில்லை. இது நிறைய பேர் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் ஆமா, இருக்காங்க. வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. அச்சச்சோ, இப்ப தெரியுது எனக்கு செட் எவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு. ஆமா பயங்கரம். ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும் சார்? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? செட்டு பயங்கர ஜாலியா இருக்கு. ஏன்னா கதையாவே எனக்கு அந்த ஒரு ஓல்ட் ஜென்ரேஷன் லவ் அண்ட் ஒரு புது ஜென்ரேஷன் லவ்ன்னும் போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு யோசிக்கும் போதே. அண்ட் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் வந்து எழுதும் போதே யாரா பண்ணுவாங்க இந்த கேரக்டர்னா ஏகப்பட்ட ஆடிஷன் பண்ணேன். ஏன்னா இந்த 3 பேர் ஃப்ரேம்குள்ள வந்தா அந்த ஃப்ரேம் பயங்கரமா இருக்கணும். அடுத்த தடவை ஆடியன்ஸ் வந்து எப்படா வருவாங்க அந்த பசங்க அப்படின்னு ஃப்ரேம் உள்ள வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்மைல் வந்துடணும். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங்ல இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளா கேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி நிறைய பேர் அப்புறமா கேஸ்டுக்கு அப்புறமா இவங்களை ஃபிக்ஸ் பண்ணேன். பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. நானும் சாரும் எடிட் பண்ணும்போது கூட 3 பேரை பத்தி இண்டிவிஜுவலா பேசுவோம். பயங்கரமா இவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு, இவர் இந்த சீன் பயங்கரமா பண்ணியிருக்காரு, இவங்க பயங்கரமா பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த செட்டிலேயே சாரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த சார் வந்து கேரக்டர் பேர் அறிவு. அவர் அறிவாவே இருப்பாரு. நாங்க எல்லாரும் ஒரு அறிவாவே பார்ப்போம். நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு அழகா கியூட்டா அப்படியே நாங்க போய் பேசும்போதே சார் சார் அப்படின்னு தான் பேசுவோம். அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க வந்தா ஹீரோயின் அவங்க கேங்கோட அப்படியே கலகலன்னு இருக்கும். ஸோ அந்த அந்த கதையில இருந்த ஒரு எனர்ஜி, அந்த டிஃப்ரென்சியேஷனும் சரி அந்த எனர்ஜியும் சரி ஷூட்டிங்ல அப்படியே மெயின்டைன் ஆகும் பயங்கரமா. அண்ட் இவங்கெல்லாம் பயங்கர ஹாப்பனிங்கா வச்சிருப்பாங்க. நான் பாட்டு அப்படியே ஸ்ட்ரெஸ்ல ஓடிட்டு இருப்பேன். இவங்கெல்லாம் அப்படியே சிரிச்சுருப்பாங்க. சரி ஓகே ஜாலியா இருங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இவங்க எல்லாம் பயங்கர ஜாலியா இருப்பாங்களா? செட்ட ஹேப்பனிங்கா வச்சிருப்பாங்க. அப்படியா? அதாவது சில படம்லாம் வந்து காமெடி படமா இருக்கும், ஆனா ரொம்ப சீரியஸா எடுப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் சில ஷூட்லாம் போகும். விநாயக் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி இது. அதே மாதிரி எங்களையும் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாவே பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நான் விநாயகிட்ட கூட சொன்னேன், அவரோட ஆக்சுவலா ஒரு நல்ல ஆக்டர். அவர் ஆக்டிங் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இல்ல, எனக்கு அது தெரியாது, ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கான்னு தெரியாது. நான் இவர்கிட்ட சொன்னேன், உங்களை பார்க்கும்போது எனக்கு பிரதீப் ரங்கநாதனை பாக்குற மாதிரியே இருக்கு, நல்லா நடிக்கிறாரு, அந்த சென்ஸ் இருக்கு. திடீர்னு பார்த்தா கோரியா பண்ணிக்கிட்டு இருந்தாரு, டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நம்ம டான்ஸ் ஆட வச்சிடலாமா அவரை? கண்டிப்பா எல்லாமே பண்ண வைக்கலாம். அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அந்த வளைஞ்சு வளைஞ்சு ஆடுவீங்களா பாம்பாட்டம் மாதிரி, அந்த ஒரே ஸ்டெப் மட்டும் போடுங்களேன் எங்களுக்காக. நானே கண்டென்ட் ஆவேன். இல்ல நீங்க சொன்னதெல்லாம் நாங்க பண்ணோம்ல ஆக்டர்ஸா, யாராவது பதில் பேசினாமாப்பா? அவர் சொன்னதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அது கடைசியா கேக்குறோம், அதுவும் எத்தனை சார் ஒரு இக்கு விட்டுட்டீங்க, இக்கு விட்டுட்டோமா? அந்த பாம்பு டான்ஸ் வந்து எனக்கு பாம்பு டான்ஸ் யாரெல்லாம் நேர்ல நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா பாம்பு டான்ஸ் இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து என்கரேஜ் பண்ணலாம் நம்மளுடைய டைரக்டர் அவர்களை. வாங்க சார். SS Music proudly presents Vijay Antony in Tana Sendha Kootam, powered by Bharat Khadi Hair Oil, 30 மூலிகைகள் கொண்டது.